இந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு மேலே படிப்புக்காக 4 மாதம் போகிறதா சொல்கிறாங்க. உண்மையா? நான் அது சம்மந்தமாக இன்னும் பேசலை. நானும் உங்களை மாதிரி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை சொல்கிற விஷயத்தான் கேட்டேன். இன்னும் நேரடியாக வந்து அவர்கிட்ட அதை பேசலை. உறுதிப்படுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லுங்கள். அது முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அந்த படிப்புக்காக தேர்வு செய்யப்படுவாங்க. அதனால் இவரும் அதில் ஒரு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசிட்டு அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சட்டமன்றத்தில் வந்து மதுவில் திக்கு இல்லை, அதனால தான் கள்ளச்சாரத்துக்கு போகிறாங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டுருக்காங்க. இன்னும் திராவிட மாடலில் கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்கிறாங்க. மாநில தலைவர் விவகாரத்தில் 10 லட்சம் ரூபா கொடுத்தது பல்வேறு விதமான கிரிட்டிசிசம், வேற மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள். ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கேள்வியும் எனக்காக வச்சுட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க. உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுறது என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் கொடுத்தவர்களுக்கு 10 லட்சம், ஆனால் வந்து பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறது ஒரு தவறான முன்னுதாரணமாக போகுது. அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்து தான் 10 லட்சம் ரூபான்னு கொடுத்தோம். ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக போகும்போது தொகை அதிகரிக்கிறதாகவும் யூஸ்வலாக நடந்துட்டே இருக்கிற ஒரு விபத்துகளுக்கு வெறும் 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயம்? இல்லை, அவர் அது சொல்கிறதுல அது நியாயம்தான். அது உயிர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் பாருங்கள், டாஸ்மாகில் குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவைகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது. என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்கள 100கணக்கான குழந்தைங்கள நான் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம், வளர்த்துட்ருக்குறோம். ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சென்சேஷனல் வருது, நீங்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொகை போகுது. இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி. நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும். மதுவிலக்குக்கா? இல்லை, இது சிஆர்பிசி ஐபிசி. அதாவது 3 கிரிமினல் சட்டங்கள் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னையிலிருந்து அது அமலுக்கு வருகிறது. நீண்ட நெடுங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 3 சட்டங்களில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, விரைவான நீதி, இன்றைக்கு கால சூழலுக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய நீதி, சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை வந்து இன்றைய கால சூழ்நிலைக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆனால் பேரை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக ஹிந்தி சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது. இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து மத்திய தலைமைகிட்ட தெரிவிச்சிருக்கோம். எல்லா மாநிலத்தோடும் கன்சல்டேஷன் பண்ணி தான் வந்து இது வந்திருக்கு. ஒரு செக்ரட்டரி லெவலில் இதுக்கான ஒரு இது மட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாடு முழுக்க நடத்தி தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. மாநில அரசு மத்திய அரசு ஒரு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு சில அதிகாரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது. எந்த இடத்துல மாநில அரசு தங்களுடைய உரிமை பறிபோகுதுன்னு நினைக்கிறாங்களோ அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆக்ட் தான் வந்து ஓவர் ரைட் ஆகும். இது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம். வழக்கறிஞர்கள் வந்து இன்னையிலிருந்து ஒரு 8 நாள் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு வழக்கறிஞரா நீங்கள் எந்த பக்கம் நின்று? நான் அதுக்கு அடுத்து சொல்லியிருக்கேன். சட்டத்தினுடைய திருத்தங்கள் வந்து நிறைய அன்னைக்கு வந்து தேவைப்படுது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மரண தண்டனை வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் எல்லாம் நிச்சயமாக வேணும். ஆனால் அந்த பேர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை நானும் ஒரு வழக்கறிஞராக எங்களோட கருத்தை மேலே சொல்லியிருக்கோம். உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ரொம்ப பர்சனலாக கவர்னரை பற்றி பேசுகிறதும் ஒரு எதிரான மனநிலையோடு செயல்படுறதும் இன்றைய உயர்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு. நானா நீயா அப்படிங்கிற மாதிரி மாநில அரசு இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. கவர்னர் அவர்கள் அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு அவர் எங்கோ வெளிகளில் பேசுகிற, அரங்கங்களில் பேசுகிற, இல்லை பொது நிகழ்ச்சிகளில் பேசுகிற விஷயத்தெல்லாம் இவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதா நினச்சி இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக இன்று உயர்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகளை மாணவர்களும் பெற்றோர்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.